இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஜைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் ஜிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்மளோட வேலை என்னென்னா, சோர்ஸ் நோட் ஃபஸ்ட்டு நோடில் ஆரம்பித்து எல்லா நோடுக்கும் போகணும், எவ்ரி அதர் நோடுக்கும் ட்ராவல் பண்ணணும் ஷார்ட்டஸ்ட் ரூட்டில். ஸோ எல்லா நோடுக்கும் இடையில் ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். ஜைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் இஸ் டிசைன் டு டிட்டர்மைன் த ஷார்ட்டஸ்ட் ரூட் பிட்வீன் த சோர்ஸ் நோட் அண்ட் த எவ்ரி அதர் நோட் இன் த நெட்வொர்க். இப்போது இதில் இருக்கிற வேரியபிள்ஸையும் நொட்டேஷன்ஸ்க்கும் என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஒன்னுன்றது வந்து சோர்ஸ் நோடை குறிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நோடை எப்போவுமே ஒன்னுன்னு தான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோட் இஸ் த சோர்ஸ் நோட் அண்ட் யூஐன்றது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் நோட் அண்ட் த ஒன் டு த நோட் ஐ. ஃபஸ்ட்டு நோட்லேருந்து மற்ற நோடுக்கு போகிற டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து யூஐன்னு கேல்குலேட் பண்ணணும். யூஐன்னு டினோட் பண்ணுறாங்க. அந்த லென்த் ஆஃப் த டைரக்டட் ஆர்க், ஒரு ஆர்க்குக்கு லென்த் அவங்க அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 2க்கு ஒரு லென்த் போகுது அப்படின்னா அதை வந்து டிஐஜே அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஆர்க் லென்த்தை வந்து அவங்களே டினோட் பண்ணியிருப்பாங்க. டைரக்டட் ஆர்க்கோட ஒரு டைரக்ஷனை வந்து டைரக்டட் ஆர்க்கோடைய லென்த்தை வந்து அவங்க டினோட் பண்ணியிருப்பாங்க. அண்டு கனெக்டிங் த நோட் வந்து நோட் ஐலேருந்து நோட் ஜே. இந்த டிஐஜேன்றது நோட் ஐலேருந்து நோட் ஜே வரைக்கும் இருக்கிற லென்த். ஸோ டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்க கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஏதாவது ஒரு வேல்யூ அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூஜே கமா ஐ அப்படின்றது லேபிள் ஃபார்மேட். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு நோடுக்கும் வந்து லேபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு நோடை வந்து நம்ம 0, டினோட் பண்ணுவோம். மற்ற நோட்ஸ் எல்லாம் யூஜே ஐன்னு டினோட் பண்ணுவோம். ஜேன்றது ஆப்போசிட் நோடு, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எதிர்நோக்கி போகிற நோடு, ஓகேவா. ஜேங்கிறது, ஐங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற நோடு. ஸோ யூஜே அப்படின்றது அந்த நோடுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அந்த நோடுக்கு என்ன அவங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை குறிக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நோடுக்கும் லேபிள் பண்ணணும். எப்போ அப்படின்னா அந்த லேபிளோடைய வேல்யூ பெர்மனண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதுக்கு வந்து ஒரு டெம்ப்ரரி லேபிள் வந்து கொடுப்போம். இப்படி கிமுலேட்டிவ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் நோட் டு நோட் ஜே, இதே மாதிரி நம்ம வந்து எல்லா நோடுக்குமே வந்து அசைன் பண்ணுவோம். த ப்ரெடிசிசர் நோட் தட் இமீடியட்லி preceding node on the shortest route. The label for the starting source node is 1. ஃபஸ்ட்டு நோடுக்கு வந்து 0, க்ளோஸ்ட் இன்டர்வல்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். இந்த நோட்ஸோடைய லேபிள் ஃபார்மேட் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் யூஜே ஐன்னு தான் நம்ம டினோட் பண்ணுறோம். இண்டிகேட்டிங் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டு இட்ஸ் 0. ஸோ ஏன்னா அது வந்து ஒன்லேயே மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த நோடுக்கும் அது போகாது. 1 தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ அதனால் 0ன்ற டிஸ்டன்ஸில் தான் அது இருக்கும். அண்ட் வேறு எங்கேயும் அது போகாதுன்றதுனால நோ ப்ரெடிசிசர்ன்றதுனால அதுக்கு வந்து மைனஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போது டைப்ஸ் ஆஃப் லேபிள், இதில் மொத்தம் எத்தனை வகையான லேபிள் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெம்ப்ரரி லேபிள் ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா அந்த டெம்ப்ரரி லேபிள் தான் கரெக்டான லேபிளா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெர்மனண்ட் லேபிள் அசைன் பண்ணுவோம். இப்போ இந்த பெர்மனண்ட் லேபிள்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லேபிளை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 2க்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து 55 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 4லேருந்து 2க்கு வர டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1லேருந்து 4க்கு போயிட்டு 4லேருந்து 2க்கு வர்றது தான் கரெக்ட். ஏன்னா 4லேருந்து 2க்கு தான் நம்மளுக்கு சின்ன டிஸ்டன்ஸ் வருது. ஸோ அதனால் 4லேருந்து 2 தான் நம்ம கரெக்டுன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த 4லேருந்து 2க்கு வர லேபிளை தான் வந்து பெர்மனண்ட் லேபிள்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம 1லேருந்து 2க்கு வர லேபிளை வந்து டெம்ப்ரரியாக அங்கே வச்சுருப்போம்.
பட் 4லேருந்து 2க்கு வர லேபிள் வந்து அங்கே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதே பெர்மனெண்ட் லேபிள்னு செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ புரியுதா? நான் ஃபிட் ஆகுறதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் அது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் வந்து சேரும். The selected minimum temporarily labeled during an iteration where R becomes the newly permanent label and S was its predecessor. இப்போது ஒவ்வொரு லேபிளும் அடுத்தடுத்த லேபிளை நோக்கி போகும்போது ஆறுன்றது வந்து நியூவாக நம்ம லேபிள் பண்ண லேபிள்டு நோடு அண்ட் எஸ்ன்றது அதுக்கு அடுத்தது வர ப்ரெடிசஸர். இப்போது அதே மாதிரி நம்ம ஸ்டெப் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு நோடை வந்து லேபிள் 0, மைனஸ்ன்னு செட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோடுக்கான பெர்மனெண்ட் நோடு. இப்போது செகண்ட் நோடுக்கு நம்ம போகணும். செட் த கரண்ட் ஒர்க்கிங் நோட் I is equal to 1. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நோடு வந்து இந்த சோர்ஸ் நோடான 1 தான். இப்போ அடுத்த நோடை நோக்கி நம்ம போகணுன்னா கம்ப்யூட் த டெம்பரரி லேபிள் ஃபார் ஈச் நோட். இது UI + DIJ, ஐன்ற ஃபார்மேட்டில் ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம வந்து டெம்பரரி லேபிள் அசைன் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நோடுக்கு வந்து நம்ம 0, மைனஸ்னு அசைன் பண்ணிட்டோன்னா இப்போ நெக்ஸ்ட்டு 1லேருந்து 2க்கு போகுது, ஒரு டைரக்டட் ஆர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100, 1 அப்படின்றத நம்ம அசைன் பண்ணுவோம். இதே மாதிரி 2லேருந்து 3க்கு போகிறத வந்து நம்ம 1லேருந்து 3க்கு போகிறத வந்து நம்ம 30, 1 அப்படின்னு லேபிள் பண்ணுவோம். இப்போ இந்த 30, 1 நீங்கள் லேபிள் பண்ணதுக்கப்புறமா இங்கே 0 இருக்குது. ஸோ 0 + 30, 1 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ UJ அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா முன்னாடி இருக்கிற நோடில் 0 இருக்கு இல்லையா, இந்த 0வை தான் UJன்னு சொல்லுது. அண்ட் அடுத்தது DIJன்னு சொல்கிறது 30. ஸோ 0, + 30 வரும்போது நம்மளுக்கு அந்த 30ன்ற நோடு தான் அப்படி இருக்கும். இப்போது 3லேருந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? 5க்கு போகலாம், அப்படி இல்லைனா 4க்கு போகலாம். 4க்கு தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 4க்கு போகிறோம். ஸோ 4க்கு போகும்போது இந்த 30யையும் எடுத்துகிட்டு போகணும், இந்த 10யையும் எடுத்துகிட்டு போகணும். இந்த 30யை தான் UJன்னு சொல்கிறோம், இந்த 10யை தான் DIJன்னு சொல்கிறோம். இந்த நோடு வந்து 1. ஸோ இப்போ இந்த நோடு 1ன்றது இங்கே இருக்கிற நோடை 3யை எடுத்துகிட்டு போய் இங்கே ஐயாக கொண்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே UI + DIJ, Iன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி டெம்பரரி லேபிள் அசைன் பண்ணுவோன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐன்றது நம்ம முன்னாடி வச்சுருந்த நோடு. இப்படி ஒவ்வொரு நோடுக்குமே வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக வந்து லேபிள் மாற்றுற வரைக்கும் நம்ம ஒரு டெம்பரரி லேபிள் வந்து அசைன் பண்ணிடுறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே அசைன் பண்ணதுக்கப்புறம் இஃப் நோட் J is already labeled with a temporary label, இப்போ ஐன்ற நோடு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது ஜேன்ற நோடு வச்சு UJ, Kவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ UJ, Kன்றது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிற நோடு. ஸோ இப்போ இந்த நோடு வந்து UI + DIJ வந்து <UJவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த நோடை வந்து <UJன்னு சொல்கிறது ப்ரீவியஸ் நோடை விட நம்ம இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச நோடு வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம UJவையே வந்து அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ UJவையே அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது UJ, Kன்னு வந்துடும். இன்கேஸ் நம்மளுடைய டெம்ப்ரரி லேபிள் வந்து UJ, Iயை விட கிரேட்டர் தேனாக இருந்துச்சு அப்படின்னு UJ வந்து லெஸ் தேனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம UIJ +
டிஐஜே கமா ஐன்னே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓல்டு லேபிளை எடுத்துகிட்டு நியூ லேபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இஃப் a node j is not labeled, assign new temporary label ui plus dij comma I. The permanent label section and termination செக் பண்ணணும். இப்போது ஆல் நோட்ஸ் ஹேவ் பெர்மனண்ட் லேபிள்ஸ், எல்லா நோட்ஸ்க்கும் பெர்மனண்ட் லேபிள் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய வேலையை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட் ஆஃப் ஆல் நோட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடணும் from the source node and have been found. Otherwise, among all currently labeled nodes, select the label that has the shortest distance UR. Break ties arbitrarily if two nodes have the same minimum distance. Change the status node R as UR comma S from temporary to permanent. ஸோ இப்போ இது ஒரு ஃப்ளோ சார்ட் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட்டை வந்து சோர்ஸ் நோடால் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு நோடை வந்து பெர்மனண்ட் லேபிள் வச்சு I is equal to 1ன்னு வச்சு 0 மைனஸ்ன்னு செட் பண்ணுறோம். அடுத்தது இதே போல் எல்லாத்துக்குமே ஜென்ரலைஸ் பண்ணி ui ப்ளஸ் dijன்னு சொல்லி நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த டிஐஜே வந்து ui ப்ளஸ் டிஐஜே வந்து லெஸ் தேன் யூஜேவாக இருந்துச்சு அப்படின்னா யூஜேன்றது எது சொல்கிறாங்க? இப்போது இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு 100 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோட்லேருந்து இந்த நோடுக்கு போகும்போது நம்ம இங்கே ஆல்ரெடி 100,1ன்னு ஒரு டெம்ப்ரரி லேபிள் கொடுத்துருப்போம். இந்த டெம்ப்ரரி லேபிளில் இதை வந்து UJ,1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த UJ,1ன்னு எடுத்துக்கும் போது நம்ம 4லேருந்து திரும்பவும் நம்ம இங்கே வரும்போது 4ல் வந்து நம்ம இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ui ப்ளஸ் dij இஸ் ஈக்குவல் டு 40ன்னு நம்ம கேல்குலேட் பண்ணி 40,3ன்னு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 40,3லேருந்து இங்கே போகும்போது இந்த ui ப்ளஸ் dj வந்து இங்கே போகும்போது 40 ப்ளஸ் 15ஓட ஆட் ஆகி இந்த நோடையும் சேர்த்து 55,4ன்னு எழுதுவோம். இப்போ 55,4 வந்து இந்த ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த யூஜேவை விட சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இந்த நோடை வந்து பெர்மனண்ட் லேபிள்லேருந்து எடுத்துகிட்டு இதை வந்து பெர்மனண்ட் லேபிள்லேருந்து எடுத்துகிட்டு டெம்ப்ரரி லேபிளை வந்து அடித்து கழிச்சிட்டு இந்த பெர்மனண்ட் லேபிளை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போடணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 0,- நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் நோடுக்கு 100,1ன்னு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டெம்ப்ரரி லேபிள் அசைன் பண்ணியிருப்போம். பட் அந்த 100,1 விட 1லேருந்து 3க்கு உள்ள நோடு வந்து 30,1ன்றது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அதை பெர்மனண்ட் ஆக்கிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து 4க்கு வந்து 40,3ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் 5க்கு வந்து 90,3ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே டெம்ப்ரரி. இந்த கரெக்டான நோடு வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறது 1க்கும் 3க்கும் தான். அதே மாதிரி நம்ம மறுபடியும் 2K வரும்போது 55,4ன்னு ஆல்ரெடி அந்த 100,1 அடிச்சுட்டு 55,4ன்னு மாற்றும்போது அந்த டெம்ப்ரரி எடுத்துகிட்டு அந்த டெம்ப்ரரி லேபிளான 100,1 எடுத்துகிட்டு பெர்மனண்ட் லேபிளாக மாற்றிடுறோம். ஸோ பெர்மனண்ட் லேபிள் இந்த மாதிரி தான் மாறுது. ஸோ யூஜே ப்ளஸ் டிஐஜே வந்து இப்படி தான் மாற்றுறோம். இந்த மாதிரி அன்டில் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வர வரைக்கும் எல்லாத்துக்குமே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ I is equal to Rன்னு வந்து அந்த ஸ்டெப் முடிகிற பட்சத்தில் நம்ம வந்து I வந்து இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு எந்த நோடுமே செக் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னும் போது நம்ம இதை முடிச்சுக்கலாம். இன்கேஸ் I is equal to Rன்னு வந்துச்சுன்னா ரிப்பீட் த ஸ்டெப் ஃபார் I அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்படியே ரிப்பீட் பண்ணி கடைசியில் நம்மளுக்கு நோட்ஸே இல்லாமல் எல்லாத்துக்குமே பெர்மனண்ட் லேபிள் அசைன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய வேலையை கம்ப்ளீட் பண்ணிடணும்.
இதுதான் டிஜிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம், ஜைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஃபைண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபார் எவ்ரி டெம்பரரி லேபிள், மேக் நோட் R பெர்மனண்ட், செட் I is equal to R if not. ஓகே, அண்டில் எல்லாத்துக்குமே மினிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுடைய எய்ம் என்ன? ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறது.